11ஆம் சங்கீதம் 9, 10, 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே கர்த்தரிடத்துல கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, எங்கள் நாட்கள் எல்லாம் வேகமா ஓடி போயிட்டே இருக்கிறது. எங்கள் ஆயுசு நாட்கள்லாம் 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால 80 வருஷமா இருந்தாலும் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் என்ன பண்ணுகிறோம், பறந்து போயிடும். ஆமென். 25 ஆரம்பிச்சு இப்போதான் ஆரம்பிச்சு நம்ம நியூ இயரு கேரள் எல்லாம் போன மாதிரி இருக்கு. இன்னைக்கு மார்ச் மாதம் மிடில் நம்ம நிற்கிறோம் இல்லையா? எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா? சீக்கிரமாக நாள் ஓடிட்டே இருக்கு. அது பறந்து போயிட்டே இருக்கு. காலையில் பூத்து மாலையில் கீழே விழுகிற ஒரு மலரை போல வேகமாக போயிட்டே இருக்கு. ஆகவே ஒரு காரியத்தை அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 12ஆம் வசனத்துல, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். எவ்வளோ ஒரு கருத்தான ஜெபம் இல்லை? எங்களுக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்? எங்கள் நாட்களை என்னும் அறிவு. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு மணித்துளிகளும் போனா திரும்ப வராது. ஒவ்வொரு நாளும் போனா அது திரும்ப வராது. ஆகவே இந்த நாட்களை நாங்க சரியா அதை பிரயோஜனப்படுத்தும்படி, அந்த நாட்களை உபயோகப்படுத்தும்படி, அந்த நாட்களை குறித்த ஒரு கரிசனை. ஏதோ காலையில ரொம்ப நேரம் தூங்குறோம், போறோம், அடுத்த நாள் வருது. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலக ஓட்டத்தை முடிச்சு எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை நம்ம மறந்து நிறைய நேரத்துல அப்படியே நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்போதான் போன ஞாயிற்றுக்கிழமை நான் பேசின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ ஃபாஸ்டா ஓடுது இல்லையா? ஆகவே தான் மோசே ஜெபிக்கிறார், எப்ப நாள்லாம் கடகடான்னு ஓடிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு நாளையும் நாங்க எபேசியர் 5:14 5:16 படி என்ன நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு நாளையும் நாங்க பிரயோஜனப்படுத்தணுமே. அந்த நாட்களை நாங்க கரெக்டா அதை பிரயோஜனப்படுத்தும்படி அந்த நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு என்ன பண்ணுங்க நாங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆமென். அப்போ நம்ம இந்த நாட்களை 3 வகையான பிரியப்படுகிறோம். எப்படிலாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, முதலாவது நம்முடைய ஆயுசு நாட்கள் இல்லையா? கர்த்தர் எத்தனை வருஷம் வச்சிருக்காருன்னு தெரியாது. அந்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த நாட்களை எண்ணி கர்த்தருக்காக அதை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். 2வது நாட்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வருகை எப்ப இருக்குன்னு தெரியாது இல்லையா? எல்லாவற்றிற்கும் 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி இருந்து ஜாக்கிரதையாயிருந்து. ஆமென். அப்போ எல்லாவற்றுக்கும் முடிவை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தெளிந்த புத்தர்களாய் இருந்து ஆண்டவர் வருவதற்கு அந்த நாட்களை நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாய் நம்ம அதை பயன்படுத்தணும் இல்லையா? முதலாவது நம்முடைய ஆயுசு நாள் எப்போ முடியுதுன்னு தெரியாது. நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, பொட்டுன்னு அப்படியே விழுந்து போயிடுறாங்க. இப்படி சமீபத்தில் ஹோட்டலில் உட்காந்து மனுஷன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, சாப்பாடு வர்றதுக்குள்ள கீழே விழுந்து அவர் இறந்து போயிடுறார். அப்படி நம்முடைய முடிவு இப்போ பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்போமான்னு நமக்கு தெரியாது இல்லையா? முதலாவது நம்முடைய ஆயுசு நாட்கள் நம்முடைய கரத்துல இருக்கு இல்ல, அவரிடத்துல இருக்கு. 2வது ஆண்டுடைய வருகை எப்ப இருக்கு நமக்கு தெரியாது. 3வது நாட்கள் பொல்லாதவைகள் என்றால் எப்போ இயற்கை அழிவு, எப்போ புயல், எப்போ சுனாமி, எப்போ அரசாங்கம் என்ன கொண்டு வரப்போகுது நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப ஆகவே 3 காரியங்களா அதை பிரிச்சு, இந்த 3 காரியமும் என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னு தெரியாது. ஒரே நாள் இரவுல பணம் எல்லாம் செல்லாது அப்படின்ன மாதிரி, ஒரே நாள் இரவுல திட்டங்கள்லாம் மாறுற மாதிரி, ஒரே நாள் இரவுல சுனாமி வந்து நிலநடுக்கம் வந்து ஆகிற மாதிரி. ஆகவேதான் மோசே ஜெபிக்கிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். இன்னும் அழகா கொலோசியர் 4:5 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாருங்களேன்.
278 பக்கத்தை நம்ம திருப்புவோம். 278 பக்கத்துல கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக, புறஜாதி ஜனங்களுக்கு முன்பாக சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணுமா? ஞானமாய் நடந்து. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்மளையே பார்த்து இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? எப்படி வாழ்றான், எப்படி இருக்கிறாங்கிறத கவனிப்பதற்கே ஒரு கூட்டம் இருக்கு. ஆகவே அந்த புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம ஞானமாய் நடந்து என்ன பண்ணணுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ மோசே பக்தனை போல எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மாத்திரமல்ல, அதே சங்கீதத்துல இன்னும் மோசே எதுக்காக அப்படி கேட்கிறார்னா, ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒருவேளை எங்கள் வாழ்நாள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? 14ஆம் வசனத்துல, ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம், இனி வருகிற வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால திருப்தியாக்கும். 15ஆம் வசனத்துல இன்னும் ரொம்ப ஆழமா சொல்றாரு, தேவரீர் எங்கள் வாழ்க்கையில நாங்க சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் இதுவரை வீணாய் கழித்த நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நாங்க மகிழ்ச்சியாகும். ஆமென், அல்லேலூயா. இப்ப இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறார். இது வரைக்கும் நம்ம எப்படி இந்நாள் வரைக்கும் இந்நேரம் வரைக்கும் ஒருவேளை நம்ம இத்தனை வருடம் ஓடிட்டு இத்தனை நாள் முடிஞ்சிட்டு அதை அறியாம இருந்தோமே என்றால், இனி வருகிற நாட்களில மோசே சொன்னது போல, அப்பா, இனி வருகிற நாட்கள்லாம் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படி கிருபையினால எங்களை திருப்தி ஆக்கி நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களுக்கு வழி நடத்துங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு கதையை ஒரு புத்தகத்துல வாசித்தேன். நார்வே நாட்டுல 18ஆம் நூற்றாண்டுல ஒரு சிறு பெண் வாழ்ந்து வந்தார். அந்த சிறு பெண் அவருடைய வாழ்க்கையில யாரை பார்த்தாலும் 2 கேள்வி அந்த சின்ன பிள்ளை கேட்கும். முதலாவது, இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? இன்று எங்களுடைய சபைக்கு நீங்க வந்து பாருங்க. அப்படி சொல்ற அந்த சின்ன பிள்ளை ஒவ்வொருத்தரையும் சொல்ற காரியம் என்ன? இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு எங்களுடைய ஆலயத்திற்கு வந்து பாருங்க. அதுதான் அந்த சின்ன பிள்ளை பார்க்கிறவங்க எல்லாம் முதலாவது சொல்ற காரியம் அது. அப்படி அந்த பொண்ணு நான் வீட்டுக்கு வந்தவ, அப்பெல்லாம் போஸ்ட்மேன் தானே வருவார் அடிக்கடி. இப்போ போஸ்ட்மேனே பார்க்க முடியும். போஸ்ட்மேன் தபால் கொடுக்க வரும்பொழுதெல்லாம், அவர் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த போஸ்ட்மேன்ட்ட, ஆண்டவரை இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நீங்க எங்க ஆலயத்துக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவன் ஒரு கம்யூனிசவாதி, அவனுடைய முகம் சொர்ன்னு மாறிச்சு. உடனே அவன் போன உடனே தகப்பனார் கூப்பிட்டு, இப்படிலாம் எல்லாத்தையும் பேசக்கூடாதுமா, ஒரு கம்யூனிஸ்ட தீவிரவாதி அப்படின்னு தகப்பன் கண்டித்தாலும், அடுத்த முறை லெட்டர் கொடுக்க வரும்பொழுதும் சிரிப்போட, அங்கிள், எங்க இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு எங்கள் ஆலயத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு அந்த மழலை மொழியில சிரித்த முகத்தோட சொன்ன உடனே அவன் அந்த முதல் நாள் இருந்த கோபம் இல்லை. அப்படி அவன் கடிதம் கொண்டு வரும்பொழுதெல்லாம், இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? எங்க ஆலயத்துக்கு இன்னைக்கு வந்து பாருங்க. இது சொல்ற அந்த டோன், அந்த ஒரு குழந்தை மனப்பான்மை சொல்ல சொல்ல அவன் மனசு மாறி அந்த வார்த்தையை அவன் காதுல கிரியை செய்ய ஆரம்பிச்சு. ஒரு நாள் அவன் தபால் கொண்டு வரும் பொழுது வீட்டுல அந்த சத்தம் இல்லை, அந்த குழந்தையை காணும். உடனே அந்த தகப்பனிடத்துல கேட்கிறான், அந்த குழந்தை அன்போடு இப்படி சொல்லுமே, அந்த குழந்தையை காணுமே அப்படின்னு கேட்ட உடனே, அந்த குழந்தை மரித்து போய்விட்டது என்று தகப்பன் சொன்ன உடனே கம்யூனிஸ்ட போஸ்ட்மேனுக்கு தாங்கவே முடியல. அவன் உடனே அந்த கல்லறை தோட்டத்தை, எங்க அந்த குழந்தையை அடக்கம் பண்ணி இருக்கிறதோ அந்த கல்லறை தோட்டத்தை நோக்கி அவன் ஓடுறான். போய் அந்த கல்லறையை பார்த்த உடனே அந்த கல்லறையிலும் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? இயேசுவை உங்களுக்கு தெரியும்.
இன்றைக்கு எங்களுடைய ஆலயத்திற்கு வந்து பாருங்க. அந்த வாசகத்தை அந்த கல்லறையிலும் பார்த்த உடனே அந்த இடத்துலயே முழங்கால் படியிட்டு, இந்த இயேசுவை நான் அறிய விரும்புகிறேன், இந்த இயேசு எனக்கு தெரியணும், இன்றைக்கே நான் ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாட்கள் பொல்லாதவர்களானவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியே அந்த ஒரு சின்ன குழந்தை இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று காலத்தை பிரயோஜனப்படுத்தினபடினால மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்ற வார்த்தையின்படியே இந்த குழந்தை மரித்தாலும் இன்றைக்கும் பாருங்க, நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம், இன்னைக்கும் அந்த குழந்தையை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்ன நம்ம சாதித்து வெற்றி பெறும் பொழுது கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்றைக்கும் இந்த காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தலாம் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சமயம் இருக்கிற வரைக்கும் நம்ம தியானிப்போம். முதலாவதாக என்ன காலம், இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், மத்தேயு 3:2 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. அப்ப இந்த முதலாவது இந்த காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னா, இது மனம் திரும்புதலின் காலம். இயேசுவின் நாமத்துல இயேசுவை இன்னும் நெருங்கி கிட்டி சேர்கிற காலம். நம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்துகிற காலம். ஆமென். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா, மத்தேயு 3:8 சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறது ஒரு பெரிய காரியம் இல்லை, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஆமென். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவதை காட்டிலும் ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற அந்த கனி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். என் சுபாவங்கள் மாறி இருக்கணும், பழையவெல்லாம் ஒளிந்து போயிருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் பழைய சுபாவங்கள் எனக்குள்ள வரவே கூடாது. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. பழைய ஜென்ம சுபாவங்கள் வரக்கூடாது. நான் ரட்சிப்புக்கு ஏற்ற கனியை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அடையாளத்தை இயேசுவை போல என்னை மாற்றி ரட்சிப்புக்கு ஏற்ற கனி கொடுக்கிற பாத்திரமா என்னை மாற்றுங்க. அல்லேலூயா. இது இன்னும் மனம் திரும்புகிற காலம், கர்த்தர் என்னை நெருங்கி கிட்டி சேருகிற காலம். உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எப்ப நாட்கள் பொல்லாதவர்களானதால் இருக்கிறபடினால, எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதபடினால இந்த காலத்தை நான் இன்னும் பிரயோஜனப்படுத்தணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டேன், ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இனியும் நான் ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவரே. ஆமென். கர்த்தராக இயேசுவே வாரும் என்று உம்மை சந்திக்கும்படி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்னிடத்துல காணப்படும்படி ஒவ்வொரு நாளும் என்னை கழுவுவீராக, ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரிப்பீராக. என் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாறணும். ஆவிக்குரிய சபையில வந்துட்டு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காதபடி கசப்பான கனியை நான் கொடுக்கவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. நான் கசப்பான கனியை கொடுக்க கூடாது. ஒரு மரம் எதை குறித்து அறியப்படும்? அது கொடுக்கிற கனியை வைத்து அறியப்படும். அல்லேலூயா. நான் நல்ல கனி கொடுக்கிற மரமாய், ரட்சிப்புக்கு ஏற்ற கனி கொடுக்கிற மரமாய் என்னை மாற்றுங்க. நீங்க கேட்கும் பொழுது இந்த காலத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ரட்சிப்புக்கு ஏற்ற கனியை கொடுக்கும்படி இன்னும் நான் திரும்ப விரும்புகிறேன், இன்னும் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை தருவார், கிருபைக்கு மேல கிருபையை தருவார், பலத்தின் மேல பலனை தருவார். ஆமென், அல்லேலூயா.
எரேமியா 8:20 ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு, வாசிக்கலாமா? எரேமியா 8:20 எரேமியா விதமாக சொல்லுகிறார். எரேமியா 8:20 அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ இன்னும் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படல. ஆமென், ஹல்லேலூயா. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நம்முடைய முடிவு எப்போ நமக்கு தெரியாது. நாளைக்கு அரசாங்கம் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அறுப்பு காலமும் போயிட்டு கோடை காலமும் முடிந்தது, இன்னும் நாம் அவருடைய வருகையை சந்திப்பதற்கு, அவரண்டை நெருங்கி கிட்டி சேருவதற்கு நாமோ இன்னும் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படல அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னுமே அறிய விரும்புறேன் ஆண்டவரே, இன்னும் நான் மனம் திரும்ப விரும்புறேன் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நான் பூரண ரட்சிப்பை பெற விரும்புகிறேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்கணும் ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணியம், இப்பொழுதே, இன்றைக்கு அனுக்கிரக காலம், கிருபையின் காலம், இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் நாள். ஆமென், ஹல்லேலூயா. நாளை இல்ல, அடுத்த நிமிடம் நமக்கு கிடையாது. ஆமென். அடுத்த நிமிடம் நம்ம ஜீவனோட இருப்போம் என்கிற அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் கொரிந்தியருக்கு அவர் எழுதுகிறார், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்புறம் ஒரு வலது பார்சத்தில் இருக்கிற கல்லனை குறித்து லூக்கா 23:42-43 வாசித்தோம் என்றால், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். அந்த அந்த கல்லறையில தொங்குகிற அந்த காலத்தை, அந்த சமயத்தை அவன் கரெக்டா பயன்படுத்தி இயேசுவிடத்துல கேட்டான். இவரிடத்துலதான் ஒரு ரட்சிப்பு இருக்கு, இவரிடத்துலதான் உண்மையான ரட்சகர் என்று. இன்றைக்கு ஆண்டவரே என்னை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஆமென். எவ்வளவு அழகா காலத்தை பயன்படுத்தினா பாத்தீங்களா? அந்த சொற்ப கொஞ்ச நேரத்துல மரிக்க போறான். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக அனுக்கிரக காலத்துல, ரட்சணிய நாளில, இன்றைக்கு அடியேனை நினைத்தருளும்னு கேட்ட பொழுது அது சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் சகேயு குறித்து நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், சகேயு 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 19:2 வாசித்து பாருங்களேன். ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஹல்லேலூயா. இன்றைக்கே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். ஆமென். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு எரிகோ வீதியில வருகிறார் என்ற செய்தியை கேட்கிறான். இந்த நாள் என் வாழ்க்கையில இயேசுவை நான் பார்க்கணும், இன்றைக்கு பார்க்கணும், இன்றைக்கு அவரை நான் சந்திக்க வேண்டும். அதற்காக எந்த பிரயாசம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறான். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. குள்ளனா இருக்கிறபடினால இயேசுவை அவனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில கூட விலைக்கரையும் செலுத்துகிறான். இந்த நாளை நான் விட்டுறக்கூடாது. இன்றைக்கு என் இயேசுவை சந்திக்கும்படி அவருக்கு முன்னாக ஓடி காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து, ஓ இன்றைக்கு எனக்கு அனுக்கிரக காலம் அல்லவா, இன்றைக்கு ரட்சணிய நான் அல்லவா, இன்றைக்கு அந்த இயேசுவை நான் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு அவன் ஏறி உட்கார்ந்த பொழுது இயேசு அவனை சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று
காலத்தை பிரயோஜனப்படுத்தின சகைவை கர்த்தர் குடும்பமாய் ரட்சித்தார். அதே தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும், இன்றைக்கு ஒரு ரட்சணியம் வேணும், இன்றைக்கு ஒரு அற்புதம் வேணும், இன்றைக்கு என் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக. ரட்சிக்க கூடாதவருடைய கரம் குறுகி போகவில்லை. நாளை என்பது என்னுடைய நாள் அல்ல, நாளை அடுத்த மணி நேரம் என்னுடைய நாள் அல்ல. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நிமிடத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி எனக்குள்ள காணப்படணும். என்னிடத்தில் இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், என்னிடத்தில் இருக்கிற பிரியமில்லாத காரியங்கள், என்னிடத்தில் இருக்கிற நிர்விசாரங்கள் இயேசுவை நாமத்தில் இன்றைக்கு விலகுவதாக. சகைவை போல இன்றைக்கு உம்மை சந்திக்கும்படி உம்மண்டை நான் ஓடி வருகிறேன் என்று அர்ப்பணிக்கும் பொழுது அன்று சொல்லுவார், இவன் ஆபிரகாமின் குமாரன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவர். அந்த ரட்சிப்பு வரும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:30-34 பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது, சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது, சங்கிலிகள் எல்லாம் அவிழ்ந்து போனது. சிறைச்சாலை தலைவன் எழும்பி பார்க்கிறான், கதவெல்லாம் திறந்து கிடந்த உடனே எல்லாரும் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று நினைத்து தன்னைத்தானே கொலை செய்வதற்காக அவன் முயற்சி பண்ணின பொழுது பவுல் சொன்னார், நாங்க எல்லாம் இங்கதாப்பா இருக்கிறோம், நீ உனக்கு என்ன பண்ணிராத, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லா தீபங்களை கொண்டு வர சொல்லி முன்பாக ஓடி அவங்களுக்கு முன்பாக விழுந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஒரு இரவுல, ஒரு இமை பொழுதுல அந்த சிறைச்சாலையின் தலைவன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கேட்கிறான், ஓ, பவுலும் சீலாவும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவங்க துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறது, சங்கிலிகள் தெரிப்புண்டு போகிறது, சிறைச்சாலையிலும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறாங்க. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி என்ன? உங்களை காண்போர், உங்களிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை காண்போர், உங்களிடத்தில் இருக்கிற சந்தோஷத்தை காண்போர், உங்களிடத்தில் இருக்கிற நல்ல நடக்கையை காண்போர், கிறிஸ்துவை பிரதிபலிப்பதை பார்ப்போர். இந்த இயேசு எனக்கு வேண்டும். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டது போல நம் மூலமாக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ரட்சிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பிரசங்கம் பண்ணல, அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லல, அவன் செய்ததெல்லாம் கர்த்தரை துதித்து ஆராதித்தான். அவனுக்குள்ள இருந்த அந்த கனிகள் வெளிப்பட்டது. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருந்தாலும் அவன் ஓடி போகல. ஆண்டவன்மாரே, அந்த காரியத்தை பார்த்த உடனே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 34 வசனம் சொல்லுகிறது, 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனம் மகிழ்ச்சியாயிருந்தான். ஆமென். ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய சந்தோஷம். உலகம் கொடுக்க கூடாத ஒரு பெரிய சந்தோஷம் ரட்சிப்பு தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ள ஒரு மகிமையான சந்தோஷம், ஒரு மன நிறைவு வருகிறது பாருங்க. அதைத்தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசம் உள்ளவனாகி தன் வீட்டார் அனைவரோடும் கூட மன மகிழ்ச்சியாயிருந்தான். ஆமென். அப்ப இது என்ன காலம்? ரட்சிப்பின் காலம். ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற காலம். நம் மூலமாக ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் நம்ம ரட்சிப்பை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பொழுது ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர் சபையில பெரிய எழுப்புதலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களை கர்த்தருக்கென்று நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய. இரண்டாவதாக, இது என்ன காலம்? லூக்கா 10:27 சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, என் ஆடுகள்
என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற. இது ஆண்டருடைய சத்தத்தை, ஆண்டருடைய வார்த்தை, ஆண்டருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிற காலமாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. உலக பிரகாரமான சத்தத்தை கேட்டு கேட்டு, உலக மனிதனுடைய சத்தத்தை கேட்டு, பல சத்தத்தை கேட்டு கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல ஆண்டவரே. இன்றைக்கு என் ஆடுகள், நான் உம்முடைய ஆடு, நீர் நல்ல மேய்ப்பன், நீர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறீங்க, எனக்கு நல்ல போதகரா இருக்கிறீங்க, நல்ல வழிகாட்டியா இருக்கிறீங்க. உலகத்துல நிறைய சத்தத்தை கேட்டு ஏமாந்து போய் நாங்கள் நிற்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு போதிப்பீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆசையா இருக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க பேசுங்க. நான் கல்லையோ மண்ணையோ வழங்கல, பேசுகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மனிதனோடு சஞ்சரிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மனுஷனோடு நடக்கிறவர், முகமுகமாய் மோசையோடு பேசினவர், தாவீதோடு பேசினவர். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் கர்த்தாவே, நீர் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன். சின்ன சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியே நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஒரு சவுல் கர்த்தருடைய ஒளியை கண்டவுடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டது போல, உம்முடைய சித்தத்தை அறியும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி என் செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என் செவியில இருக்கிற, கேட்க கூடாதபடி இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க மாற்றுங்க என்று கேட்கும் பொழுது, உம்முடைய சத்தத்தையே நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது, என்னோடு பேசுங்கன்னு கேட்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கிற காலம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனத்தை நம்ம எடுப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனம். எபிரேயர் 3, 7, 8 வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை மோரியா தேசத்துல, மோரியா மலையில கொண்டு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது, பலியா செலுத்தின பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என் சத்தத்திற்கு, என் சொல்லுக்கு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல உன்னை நான் என்ன பண்ணுவேன்? பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது பின்னாடி வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் மேல வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள் எல்லாம் உடைய பாதத்துல அமர்ந்திருந்து, கர்த்தாவே என்னோடு பேசும், என்னோடு இடைப்படும் ஆண்டவரே, நம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் வாழ்கிற வாழ்க்கை நீங்க எனக்கு வழிகாட்டுங்க, போதிங்க என்று நீங்க கேட்க 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 நிச்சயமா கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. சங்கீதம் 81:11 வாசிக்கலாம். சங்கீதம் 81:11 சொல்லுகிறது, ஒரு ஏக்கத்தோடு ஒரு வசனம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அன்று சொல்றார், என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள் என் சத்தத்திற்கு என்ன பண்ண மாட்டாங்க? செவி கொடுக்கவில்லை. அப்படின்னா உடனே அடுத்த பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆமென். கர்த்தருடைய சத்தத்திற்கு யார் செவி கொடுக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் நேசிக்கிறார், அவங்க மேல பிரியப்படுகிறார். ஆமென். அவங்களை உயர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில ஆண்டவரிடத்துல 2வது நம்ம கேட்கணும்,
நீர் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இது உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். என் ஆடுகள் என்று சொன்னீங்க. உமது ஆடாகிய நான் நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற செவி கொடுக்கிற ஒரு ஆடா என்னை நீங்க மாற்றுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கையோடு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கணும். உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியணும். உம்முடைய சத்தத்தையே நான் அதிகமா கேட்கணும். ஆலயத்துல வந்த மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, அந்த மனுஷனுக்குள்ளிருந்து பேசுகிற ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். வேத வசனத்தை நான் கேட்கணும். அந்த வசனத்தை கேட்கும்படி என் செவிகள் எல்லாம் திறக்கப்படணும். நல்ல இருதயமாய் என்னை மாற்றுவீராக என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. போதகர் அல்ல, பலிபீடத்தில் நிற்கிறவர் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது ஜீவனும் வல்லமை உள்ளது. அது எல்லாவற்றிலும் மேலானது. எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்துகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆலயத்துல என்னோடு கூட பேசுங்க. உம்முடைய சத்தத்தை இன்றைக்கு நான் கேட்கணும். ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று உம்மிடத்துல தேடி வந்தது போல இன்றைக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லும், அப்பொழுது நான் பிழைப்பேன், அப்பொழுது என் குடும்பம் கட்டப்படும். அந்த வார்த்தையினுடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். அது பெண் மான்களை ஈனுபடி செய்யும். அது கேதுரு மரங்களை முறிக்கும். என்னோடு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில ஒரு பெரிய வல்லமை உண்டல்லவா? உம்முடைய சத்தத்தையே நான் கேட்க பிரியப்படுகிறேன். கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக. நீ என்ன சொல்லுவீர் என்று நான் காத்திருக்க கிருபைதாங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. ஆமென். அப்ப இந்த கர்த்தருடைய சத்தத்தை அதிகமாய் கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொன்னாரோ சிலுவையின் மரண பரியந்தம் அவருடைய பிதாவின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தபடினாலதான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் இயேசுவை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். மூன்றாவதாக என்ன காலம்? மத்தேயு 26:40 இருந்து 45 வரைக்கும் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தலாம் நம்ம பார்த்தோம் என்றால், பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாது. எவ்வளவு ஒரு ஏக்கத்தின் குரல், எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பின் குரல். இயேசு பேதுருவையும் அவனோடு இருந்த சீஷர்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக கல்வாரியில அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக விலைக்கரையும் செலுத்தினவர், உங்களை அழைத்த தேவன், பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர், பிள்ளைகளே என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தேவன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிற தேவன், சிநேகிதன் என்கிற உரிமையை கொடுத்திருக்கிற தேவன், அவர் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் மனுஷனோடு இருக்க விரும்புகிறார். ஆகவேதான் கேட்கிறாரு, உங்களை நான் படைச்சு உருவாக்கி சுவாசத்தை தந்து ஜீவனோடு வைத்து உங்களுக்காக கல்வாரில எல்லாவற்றையும் செய்து முடித்த என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆமென். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயப்பா? பகலின் குளிர்ச்சியான வேலையில உன்னோடு நேரம் செலவிடும்படி ஏதேன் தோட்டத்திலே உலாவின தேவன் அங்கே ஆதாம் இல்லை என்றவுடனே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஏக்கத்தோடு கூப்பிட்டது போல இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் உங்களையும் அப்படி எதிர்பார்க்கிறார். ஓ, என்னோடு கூட இணைந்து 1 மணி நேரம் செலவு பண்ண மாட்டாயா? என்னோடு 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டாயா? என்னோடு கூட இணைந்து கர்த்தரோடு ஜெபிக்கிற ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். இந்த நாட்கள் கர்த்தரோடு ஜெபிக்கிற நாட்கள், இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. விடியற் காலத்துல ஆயத்தமாகி சீனாய் மலையில நிற்கிற நாட்கள். இது கர்த்தரோடு ஜெபத்துல இணைந்திருந்து உறவாடுகிற ஒரு காலமாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொன்னார் அவங்களை பார்த்து 41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து சோபம் பண்ணுங்கள்,
ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி ஜெபிக்கணும்னு சொல்லும். ஆவி கர்த்தரோடு நேரம் செலவிடப்படணும்னு சொல்லும். ஆனா மாம்சமோ பலவீனமானது. ஹல்லேலூயா. அந்த மாம்சம் சொல்லும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து இருக்கலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மாம்சம் சொல்லும். அந்த மாம்சத்தின் கிரிகளை அழிக்க வந்த தேவனுடைய குமாரன் நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறையப்படும்படி ஒப்பு கொடுத்து, ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவியானுடைய தயவோடு எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய பலனை தருவார். ஹல்லேலூயா. அதிகாலையில ஜெபிக்கிற ஜெபம், 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம், அதற்கு நீங்க விலைக்கரை செலுத்தி பாருங்களேன், பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில தான் மன்னா புதிது. அதுக்கு வெயில் அடிச்சுன்னா என்ன ஆயிடும்? உருகி போயிடும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில தான் மன்னாவை தேடணும். விடியற காலத்துல தான் ஆயத்தமாகி சீனாய் மலையில நிற்கணும். அதிகாலையில் தான் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதிகாலை வேலை என்பது 1 மணி நேரமாவது ஆண்டுடைய பிரசனத்துல ஜெபிக்கிற வேலை. ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. மோசே அதை தான் கேட்கிறாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. இன்னும் ஜெபிக்காம நாங்கள் காலத்தை கடத்தக்கூடாது. அதிகாலையில ஜெபிக்கிற அந்த ஆவி எங்களுக்குள்ள தருவீராக, ஜெப ஆவியை தருவீராக. விடியற் காலத்தில் நம்முடைய சந்நிதியில வந்துடணும். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இந்த சத்தம் உங்கள் காதுகளில செவிகளில ஏறணும். இயேசுவின் நாமத்துல இது ஜெபிக்கிற காலம். அந்த காலத்தை அதிகாலை ஜெபிக்கிற அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அப்படிப்பட்ட ஞான இருதயம் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? அப்பா, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தருவீராக. அதிகாலையில 1 மணி நேரம் உங்களுடைய பிரசன்னத்துல விழுந்து கிடக்கிற அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தருவீராக. நாட்களை எண்ணுகிற அறிவை தருவீராக. ஒரு நாள் போனால் அது திரும்ப வராது. அதிகாலை வேளையில ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எனக்கு வேணும். அந்த 1 மணி நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும் உமோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது. 1 பேதுரு 4:7 என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாமா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டான். ஜெபிக்கிற வாக்குல கர்த்தர் வெற்றியை தந்துட்டே இருப்பார். இயேசுவின் நாமத்திலே. ஆமென். தானியேல் அது அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோமே என்றால் 17 21 உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தானியேலின் புத்தகம் 2:17 21 வரைக்கும் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்தை கண்டு அவர் கலங்கி அங்க இருக்கிற ஜோசியர்கள், அங்க ஞானிகள் எல்லாம் கூப்பிடுறாரு. நேபுகாத் சொல்லுகிற காரியம் என்ன? சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்லணும். ஆமென். அவன் பார்த்த சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். அங்க இருக்கிற ஜோசியர் எல்லாம் கேட்கிறாங்க, சொப்பனத்தை சொல்லும், அர்த்தத்தை சொல்லுகிறேன். அவர் சொல்லிட்டாரு, நோ, சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அப்ப அவன் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த காரியம் அது தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாலதான் கூடும், எங்களால கூடாது. உடனே ஒரு சட்டம் போடுறாரு. அவ்வளவு ஞானிகளையும் கொலை செய்யும்படி சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. தானியேல் அதை அறிகிறார். அவருக்கு நாட்களை கேட்கிறார். அவர் தானியேல் அப்படி சொன்னது மாத்திரம் இல்ல, தன் நண்பர்களோடு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவோடு இரவெல்லாம் காரியம் வெளிப்படும்படி அவர் ஜெபிக்கிறார். இரவிலே காரியம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஞானிகளுக்கு மறைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு காரியத்தை வெளிப்படுத்துவார். ஜெபிக்க 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 அத்தனை ஞானிகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த திட்டங்களை எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் மாற்றுவார். ஒரு எஸ்தர் ஜெபிக்கும் பொழுது யூத குலத்துக்கு பெரிய ரட்சிப்பை கர்த்தர்
கர்த்தர் கொடுத்தார். ஒரு நெகேமியா ஜெபிக்கும் பொழுது எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. ஒரு தானியேல் ஜெபிக்கும் பொழுது சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. 52 நாளில் நெகேமியா சன்பல்லா தொபியாக்கள் எதிர்த்து வந்தாலும் நெகேமியாவை கீழே வீழ்த்த முடியாது. தானியேலுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் ஜெபிக்கிற தானியேலை கீழே தள்ள முடியாது. தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் வேற யார் இடத்துல இருந்தாவது வரணும். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்னது போல ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். இது ஜெபிக்கிற காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாயங்கால வேளையில ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார், அதிகாலை இருட்டோட ஜெபம் பண்ணாரு. ஆகவே அவரை கர்த்தர் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். நன்மை செய்கிறவராய் சுத்தி. ஆமென். முதலாவதாக ரட்சிக்கப்படுகிற காலம், ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற காலம். இரண்டாவது உடைய சத்தத்தை கேட்கிற, உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தணும். மூன்றாவது இன்னும் ஜெபிக்கணும். ஆண்டவரே உடைய பாதத்துல ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6-7 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. நான்காவதா என்ன காலம்? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடை. ஆமென். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவில் பூமியின் கடைசி பரியந்தம். ஆமென். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு பலத்தின் மேல் பலனை பெற்றுக் கொள்ளுகிற காலம். ஆமென். நான்காவதாக பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயினால நிரம்பி வழிகிற ஒரு காலத்துல வரணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? நேற்றைய அபிஷேகம் அல்ல, இன்றைக்கு எனக்கு ஒரு புது அபிஷேகம் வேணும். என் பாத்திரம் நிரம்புறது மாத்திரம் அல்ல, என் பாத்திரம் எப்படி இருக்கணும்? நிரம்பி வழிகிற அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற காலம், நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்க. ஒரு புது பலனை எனக்கு தந்து பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலத்தின் மேல் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் நான் சாட்சியா இருக்கணும். அது எப்ப நடக்கும்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அதற்காக தான் பெந்தைகோஸ்து எனும் நாளில மேல் வீட்டரில் 120 பேர் அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் காத்திருந்த பொழுது ஒரு பலத்த காற்று அங்க வந்தது. எல்லாரும் அக்கினி மயமான நாவுகள், அந்நிய பாஷைகள் எல்லாம் வந்தது. பயந்து போன பேதுரு கர்த்தருக்காக எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வேணும்னா கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கதான் என்ன உண்டு? விடுதலை உண்டு. விடுதலை வேணும்னா ஆவியானவர் வேணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. மாத்திரம் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலதான் ஆகும். ஆமென் சொல்லலாமா? அபிஷேகம் தான் நுகத்தை உடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் நீங்க நுகத்தோட இருக்கிறீங்களா? போராட்டத்தோட இருக்கிறீங்களா? சிறையிருப்புல இருக்கிறீங்களா? என் வேதம் சொல்கிறது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கொடியேற்றுகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவித வேதம் சொல்கிறது ஆவியில அனலாயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியில எப்படி இருக்கணும்? அனலாயிருக்கணும். இயேசுவின் நாமத்துல எப்பொழுதும் பலிபீடத்தின் மேல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். லேவியராகமம் 6:13 சொல்கிறது பலிபீடத்தின் மேல் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, பலிபீடத்துல 7 நாளும் அக்கினி எரியணும். 365 நாளும் எரிந்து கொண்டே இருக்கணும். அது அவிந்து போகவே கூடாது. ஒரு அபிஷேகத்திற்கு எல்லையே கிடையாது. இன்றைக்கு
முழங்கால் இன்றைக்கு கணுக்கால் அளவாய் இருக்கலாம், நாளைக்கு அது முழங்கால் அளவாய் மாறணும், அடுத்த நாள் இருப்பளவாய் மாறணும், அடுத்த நாள் கழுத்தளவாய் மாறணும். நீச்சலால அனுபவம் வேணும். ஹல்லேலூயா. அபிஷேகத்துல ஒரு எல்லையே கிடையாது. ஆண்டவரே, நீச்சலால அனுபவம். அபிஷேகம் வந்தாதான் வெற்றி. ஆவில நிரம்பி இருந்தாதான் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆவில நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா 11:13 சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற காலம். மத்தேயு 25:1-13 வரைக்கும் அங்கு 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 10 கன்னிகளும் ஆண்டவரை, மணவாளனை சந்திக்க அவங்க புறப்பட்டு போனாங்க. ஆனா 5 கன்னிகைகள் தங்களுடைய தீவெற்றிகளோடு கூட பாத்திரத்துல என்ன கொண்டு போனாங்க? எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளனை சந்திக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவை வாரும் என்று சந்திக்க வேண்டும் என்றால், அவருடைய வருகையில காணப்பட வேண்டும் என்றால், உங்கள் பாத்திரத்துல என்ன இருக்கணும்? அபிஷேக எண்ணெய் இருக்கணும். அந்த எண்ணெய் இருந்தாதான், பெட்ரோல் இருந்தாதான் கார் ஓடும், டீசல் இருந்தாதான் கார் ஓடும். ஆகாய விமானம் பறக்கணும்னா பெட்ரோல் வேணும். ஆகவே உங்களுடைய பாத்திரமாகிய இதயத்துல, உள்ளத்துல அபிஷேகம் என்கிற எண்ணெய் இருந்தால் மாத்திரமே இயேசு வரும் பொழுது, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அவரை சந்திப்பதற்கு, உங்களை ஆகாய மண்டலத்துல கொண்டு செல்வதற்கு உள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த அபிஷேக எண்ணெய். ஹல்லேலூயா. அந்த அபிஷேக எண்ணெய் ஒருபோதும் அது காலியாயிடக்கூடாது. எப்பொழுதும் டேங்க் எப்படி இருக்கணும்? ஃபுல்லாவே இருக்கணும், நிரம்பி வழிந்துட்டே இருக்கணும். 5 பேருடைய பாத்திரத்துல எண்ணெய் இல்ல. ஹல்லேலூயா. மணவாளனை சந்திக்க போகும் பொழுது அங்கே கதவு அடைக்கப்பட்டது. உங்களை அறியேன் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடி காண்டவரத்துல கேட்போமா? இது அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிற காலம். என் பாத்திரம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி அவ ஒரு காரியத்தை எலிசாவின் இடத்துல வந்து கேட்கிறா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல அவர் என்ன கேட்கிறா? ஆண்டவரே, என் கணவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன் கடன்பட்டு போய்தான். இப்பொழுது இது 2 பிள்ளைகளை கடன் கொடுத்தவர்கள் அடிமைப்படுத்தும்படி கடந்து வராங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 2 மகன்களையும் என்ன பண்ண வராங்க? அடிமைப்படுத்தும்படி கடந்து வரும் பொழுது எலிசா கேட்கிற கேள்வி என்ன? உன்னிடத்துல எண்ணெய் இருக்கிறது. ஆமென். அப்போது சொல்லுகிறாள், 1 குடம் எண்ணெய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 1 குடம் எண்ணெய் இருக்கும் பொழுது எலிசா சொன்ன காரியம், அநேக காலியான பாத்திரங்களை கொண்டு வந்து என்ன பண்ணு? நிரப்பிட்டே இரு. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை அடிமைப்படுத்தும்படி, சிறுமைப்படுத்தும்படி, பிள்ளைகளை சத்துரு வஞ்சிக்கும்படி எந்த காரியம் வந்தாலும் எலிசா கேட்டார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெயை வார்த்து கொண்டே இரு. அந்த எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கும். அந்த எண்ணெய், அபிஷேக எண்ணெய் பெருக 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 உனக்கு விரோதமாய் அடிமைப்படுத்த வருகிற, கடன் பிரச்சனை நிமித்தமாக அடிமைப்படுத்த வருகிற, சிறுமைப்படுத்த வருகிற, கொள்ளை கொண்டு போக வருகிற அவர்களிடத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்றால் உன் எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கணும். அந்த எண்ணெய் பெருக 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 உன் பிரச்சனைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், அடிமைப்படுத்த வருகிற சத்துரு தோற்கடிக்கப்படுவான், அவனுடைய ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் என்றால் எலிசா சொன்னது போல 1 குடம் எண்ணெயோடு நிக்க கூடாது. அந்த எண்ணெய் என்ன பண்ணணும்? அநேக பாத்திரத்துக்கு அது டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கணும். உன் மூலமா அபிஷேகம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையை தருவார். எந்த காரியமும் அடிமைப்படுத்த முடியாது. ஒரு பாத்திரம் அபிஷேக எண்ணெயினால நிரப்பப்படும் பொழுது எந்த காரியமும் சேதப்படுத்த முடியாது. இது நிரம்பி வழிகிற காலம், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற காலம், அனல் மூற்றப்படுகிற காலம், எரிந்து பிரகாசிக்கிற காலம், கர்த்தருக்காக ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போகிற காலம். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ அபிஷேகத்துல நிரப்பப்படும் பொழுது, பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது சத்துருவனை தொடுவதில்லை. உனக்கு விரோதமாய் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது உன்னை மேற்கொள்வதில்லை. அந்த அபிஷேக எண்ணெய் உன்னை தப்புவிக்கும். அந்த அபிஷேக எண்ணெய் உன்னை பாதுகாக்கும். அந்த அபிஷேகத்தில் அவ்வளவு வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என் பலிபீடத்துல எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். அது அவிந்து போகலாகாது. ஒவ்வொரு நாளும் கட்டைகளை போட்டு அனல் மூட்டி எழுப்பிட்டு எரிந்து பிரகாசிக்கும்படி அனல் மூற்றப்படும் பொழுது எத்தனை பேர் வந்தாலும்
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஐந்தாவதாக என்ன காலம்? ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை திருப்பி ஒருத்தர் வாசிக்கலாம். 1057 பக்கத்துல ஓசியா 12:3-4. நல்லா கவனிங்க, எல்லாரும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஓசியாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். கவனமா வாசிக்கும் போது பாருங்க. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அந்த வசனம் கவனி, ஒரு நிமிஷம். இந்த வசனத்துல 2 காரியம் இருக்கு. என்ன காரியம் இருக்கிறது? முதலாவதாக யாக்கோபு தன் தாயின் கற்பத்திலேயே யாரோட போராடினா? தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? தாயின் கர்ப்பத்துல நீ என்ன முன்னாடி போறது? ஏசா பின்னாடி வா, நான் தான் முன்னாடி பெஸ்ட் அப்படின்னு சகோதரி காலை என்ன பண்றான்? பிடித்து இழுத்து உள்ள வைக்கணும்னு பாக்குறான் தாயின் கர்ப்பத்துல. 2வது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தன் பலத்தினாலே தேவனோடே போராடினான். ஆமென், அல்லேலூயா. அப்போ இது என்ன காலம்னா, எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கப்பட, எப்படியாவது கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும். ஏன்னா என்னாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சபிக்க புறப்பட்டு சென்ற பீலேயாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இது என்னுடைய ஜனமப்பா, இந்த இஸ்ரவேலை நீ ஆசீர்வதிக்க தான் செய்யணுமே தவிர அந்த ஜனங்களை சபிக்க கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். 3 யோவான்ல சொன்னது போல, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ணணும்? சுகமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்க விரும்புகிறார், கீழாக்காமல் மேலாக்க விரும்புகிறார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவங்களை என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு நீ பலுகி பெருகணும். அதுதான் ஆண்டுடைய திட்டம், அதுதான் ஆண்டுடைய சித்தம். நோவாவை பேழையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதித்து நீ பலுகி பெருகு என்று சொன்னார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல நீ பெருகணும். அதுதான் ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய விருப்பம். அதுதான் யாக்கோபு அதை தான் செய்கிறார். தன் தாயின் வயிற்றிலே சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான். மாத்திரமல்ல, அங்கே தேவனோடு என்ன பண்ணினான்? தன் பலத்தினாலே போராடினான். ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார். நீ சத்தமிட்டு கூப்பிடு, வாயை விரிவா தர. ஆமென். ஆண்டவர் சொல்ற காரியம், சீயோன் குமாரத்தை நீ சத்தமிட்டு கம்பீரி, உன் வாயை விரிவாய் திற, நன்மைனால நிரப்புவேன். அதத்தான் அவன் பரிதேயமை குருடன் செய்தான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் ஐயா, பேசாமல் அமைதியா இருந்து எத்தனை தடைகள் வந்தாலும் உலகம் உங்களை பார்த்து சொல்லும், இவ்வளவுதான் உன்னுடைய லெவல், இவ்வளவுதான் உன்னுடைய தகுதி, இதுதான் உன்னுடைய எல்லை, இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா என்று பல காரியங்கள் வந்தாலும் அவன் பரிதேயமை குருடன் ஒரு காரியத்தை அறிந்திருந்தான். முன்னிலும் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஹல்லேலூயா. சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்தணும். என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எனக்கு இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, நான் வலதுபுறம் இடதுபுறம் பெருகணும். இயேசுவின் நாமத்திலே இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நான் இடம் கொண்டு பெருகணும். வறுமைகள் மாறணும், பலவீனங்கள் மாறணும், தரித்திரம் மாறணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆவிக்குரிய வல்லமை வேணும், ஆவிக்குரிய வரங்கள் வேணும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், தம்மண்டை வருகிற ஒருவரையும் புறமே தள்ளாத தேவன். ஓ, நீ சத்தமிட்டு கூப்பிடு என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஓ, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். நல்ல சத்தமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஐயா. யாக்கோபு அதைதான் செய்தார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவதில்லை. அவருடைய தொடை சந்து சுளுக்கிட்டு அவ்வளவு தூரம் போராடினான். இது ஆசீர்வாதத்தின் நேரம், ஆசீர்வதிக்கப்படுகிற காலம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற காலம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்க 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 கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனை அவர் பிரகாசிக்க பண்ண வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.
முதலாவது ஆசைப்படணும், அடுத்தாப்புல முயற்சி பண்ணணும். முயற்சி என்ன பண்ணும்? திருவினையா. ஆமென். யாக்கோபு ஆசையும் பட்டாரு, முயற்சியும் பட்டாரு. அதைத்தான் ஆண்டவர் பார்த்தார். ஆமென். இந்த பையன் தாயின் வயிற்றிலேயே ஒரு காரியத்தை அவன் விரும்பிட்டே இருக்கிறான். ஏன்னா ஆண்டவர் சொல்ற, தாகமுள்ளவன் என்னிடத்துல வா, ஆமென், விருப்பமுள்ளவன் பெற்றுக்கொள். தாயின் கருவிலே எப்படியாவது முன்னாடி வந்துடணும், அதுக்காக எந்த காரியத்தையும் செய்ய அவர் ஆயத்தமா இருந்தான். ஆகவேதான் யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார், ஏசாவையோ வெறுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படியாவது உங்க மைண்ட் செட்டப் எல்லாம் மாத்தணும். என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் தேவன் என்னை பெருக பண்ணுகிறவர், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், ஐஸ்வர்யம் கனமும் அவரிடத்தில் இருக்கிறது, பொன்னும் வெளியும் அவருடையது, பூமியின் அதன் குடைகளும் அவருடையது. நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஹல்லேலூயா. அன்னாள் சொல்லுகிறாள், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை எங்க உயர்த்துகிறாரு? குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிற தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இது ஆசீர்வாதத்தின் காலம். அல்லேலூயா. சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், வேலையில ஆசீர்வாதம், சபையில ஆசீர்வாதம், ஆவிக்கிற ஜீவித்தில் ஜெப வாழ்க்கையில ஆசீர்வாதம், ஆண்டவரை துதிப்பதில் ஆசீர்வாதம், வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதில் ஒரு ஆசீர்வாதம். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32:26 யாக்கோபு கேட்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒளியமை விடுவதே. நீதிமொழிகள்ல 2 இடத்துல அங்கே சாலமன் இப்படியாக எழுதி வச்சிருக்கிறார். அதை கொஞ்சம் படிப்போமா? நம்ம ஆசைப்படணும், முயற்சி பண்ணணும், கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம் எல்லாரும். அங்கே ஒரு சாம்பிளுக்கு உதாரணமா அங்கே சாலமோன் எழுதி வைத்திருக்கிறத கவனிங்க. நீதிமொழிகள் 6:6-11. நிறைய பேர் அப்படியே ஆண்டவர் வானத்தை திறந்து போட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். நீ செய்யணும், கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு? எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்து. அவன் செய்தான், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினான். நீங்க முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆகவேதான் நீதிமொழிகள் 6:6 சொல்லுகிறது, சோம்பேறியே, நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எருமிடத்துல போய் கற்றுக்கொள்ளணுமா? ஆமென். 7ஆம் வசனம், அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆமென். அங்க நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா எறும்பு என்னெல்லாம் முயற்சி பண்ணுதுங்கிறத நம்ம முயற்சி பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஓ, சங்கீதம் அதைத்தான் சொல்ற, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், சொல்லுங்க, நீங்க உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல அப்படியே கேட்கல, விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க விதைக்கணும், விளையச் செய்கிற தேவன் அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்கிற தேவன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படணும். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் கைகளை ஆசீர்வதிப்பீராக. ஓ, என் கையின் பலனை புசிக்க செய்வீராக. நான் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. என்னுடைய முயற்சி எல்லாம் வெற்றியாய் மாறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்களில, ஆசீர்வதிக்கிற காலத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இன்னும் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். 24 28 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், இதெல்லாம் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக. பூமியில் சிறியவைகளாயிருந்தாலும்
மகா ஞானம் உள்ளவைகள் 4 அப்படின்னு சொல்றார். அது எதெல்லாம்? அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தாலும் கோடை காலத்துல தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. 2வது, சத்துவமற்ற ஜந்துவா இருந்தாலும் தங்க வீட்டை எங்க கட்டுதான்? கண்மலையிலே தோண்டி வைக்கிற குழி முசல். 3வதாக, ராஜா இல்லாமல் இருந்தாலும் கூட்டம் கூட்டமாய் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி. அடுத்தபடியாக, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சி எங்க இருக்கு? நம்ம வீட்டுல கூடு கட்டி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அதனுடைய முயற்சிகளை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்குது. ஆமேன். எறும்பு தலைவனை நாட்டாலும் அது பாட்டுக்கு வேலை செய்யுது. வெட்டுக்குழி அது பாட்டுக்கு போகுது. முசல்கள் கண்மலையில் மேல தான் வீட்டை கட்டி வைக்கிறது. அப்போ நமக்கு 6 அறிவுள்ள நம்மளும் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கா பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்குவார். அடுத்த 2 பாயிண்ட்டுக்கு சமயம் இல்லை, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6வது, உங்களுடைய தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துங்கள். மத்தேயு 25:14-30 வரைக்கும். 5 தாளந்து 2 தாளந்து. தாளந்து என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்துகிற காலம். மத்தேயு 25:14-30 வீட்டுல வாசிங்க. 7வதாக, நன்மை செய்ய வேண்டிய காலம். மத்தேயு 25:35 இந்த சிறியர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வீட்டுல போய் அந்த 2 நீங்க தியானிங்க. அப்படி நம்ம எழுந்து நிற்போமா? இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.